எப்பவுமே ஃப்ரைடே வந்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அடுத்த 2 நாளைக்கு நிம்மதியா இருக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா காலைல அப்பதான் ஹரிபரியா இல்லாம பொறுமையா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கலாம். எப்பவுமே சண்டே பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்ல இருக்காது. ஏதாவது மொத நாள் இருந்துச்சுன்னா, அத வச்சு அடுத்த நாள் காலைல ஓட்டிப்போம். அது மாரி சட்னி பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, குட்டீஸ்க்கு 2 பேருக்கு தோசை ஊத்தி குடுத்துட்டு, அப்பதான் நான் டீ போட்டு குடிச்சோம். சண்டேனா டீ குடிக்கவே 9 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சுருவேன். இந்த மாசத்துல 3 நாள் வரத நெனச்சாலே, ஏன்டா பொண்ணா பொறந்தோம் கடவுளேங்கிற மாரி தான் ஆயிடுது. வலி தாங்க முடியல. அம்மா வீட்ல இருக்கும்போது ரொம்ப வலி இல்லனாலும் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு எப்படியோ ஓபி அடிச்சுட்டு இருப்பேன். இங்க நம்ம வீடுன்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு வலியே வந்தாலும் நமக்கு சுடு தண்ணி வச்சு குடுக்க ஆள் கிடையாது. நம்ம எந்திச்சு வச்சு குடிச்சாதான் அந்த மாரி ஆயிடுச்சு நெலைமை. என் பையன்கிட்ட என்ன கத்துறனோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா பொண்ணுங்கள எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்க்கணும். இந்த மாரி டைம்ல அவங்களோட வலிய எப்படி ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க நான் சின்னதுலயே சொல்லிக் குடுக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். இத பத்தி நீ என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காலையில மார்க்கெட் போயிட்டு நண்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள குட்டீஸ் 2 பேரும் தர்பூசணி வேணும்னு சொன்னாங்க. கட் பண்ணி குடுத்தா தான் நம்மள வேல பார்க்க ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணி குடுத்துட்டு அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணி நண்டு கிரேவிக்கு கடைசியா தேங்காவோட மிளகு, சீரகம், சோம்பு அப்புறம் நெறைய பூண்டு போட்டு அரைச்சு போடுங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்.